திக்கற்றவராக அவர் இருந்தபொழுது, இனிமேல் இந்த போலந்து தேசத்தில் இருந்து நமக்கு புண்ணியம் கிடையாது, நாம் உயிரை காப்பாற்றி ஒருவர் இருக்கிறார், அவருடைய பார்வை நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது, நாம் நம்முடைய தேசத்திற்கே இஸ்ராயல் நாட்டிற்கே செல்வோம் என்று சொல்லிவிட்டு, அப்போது இஸ்ராயல் தேசமெல்லாம் கிடையாது, உருவாகவில்லை. பாலஸ்தீனா என்று சொல்லுகின்ற நாட்டிலே இலங்கை இங்கிலாந்துக்கு அடிமையாக இருந்த அந்த பகுதியிலே சென்று அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கேயே திருமணம் முடிந்து விட்டார். அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இப்பொழுது அவர் 5 பேரப்பிள்ளையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே இந்த கரோல் என்கின்ற அந்த மாணவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். என் உயிரை காப்பாற்றிய நீர் இன்று திருத்தந்தையாக இருக்கிறேன், உம்மால் அன்றி இன்று நான் வாழ்வது முடியாத காரியமாக இருக்கிறது என்று சொல்லி, நான் இன்னார், இந்த ஸ்டேஷனில் இந்த ஆண்டில் என்னை நீங்கள் காப்பாற்றினீர்கள், என் உயிரை காப்பாற்றினீர்கள், இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் கடிதம் எழுத, அதன் பிறகு திருத்தந்தை அவரை ரோமுக்கு கூப்பிட்டு அவரோடு உறவாடி 1970 இறுதியாக அவர் சாவதற்கு முன்பாக ஒரு கடிதத்தை, இருவருமாக எழுதிய கடிதத்தை எடுத்து படித்து பார்க்கின்ற பொழுது இவள் சொன்னார், மேபி இதுதான் அவருடைய கடைசி கடிதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன், ஏனென்றால் அவருடைய கையெழுத்து நடுங்கி கொண்டிருக்கிறது, கிறுக்கலாக இருக்கிறது, இனிமேல் அவரால் எழுத முடியாது நினைக்கிறேன் என்று சொன்னாலாம். அதே போல அவர் இறந்து போனார். அந்த பெண்ணானவள் தன்னுடைய வாழ்விலே இந்த திருத்தந்தை ஒரு மாணவராக இருந்தபொழுது, குருகுல மாணவராக இருந்தபொழுது அவரை பார்த்த பார்வையும் அவர் செய்த அந்த அன்பு செயலும் அவரை காப்பாற்றி தன் நாட்டிற்கு அவர் அனுப்பிய விதத்தையும் அவர் ஒவ்வொரு நாள் நினைவு கூர்ந்து, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை என்னுடைய வாழ்வில் நான் பார்த்ததே கிடையாது என்று சான்று பகிர்ந்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அல்லவா? அவரை புனிதராக கொண்டாடுகிறோம் இந்த திருச்சபையிலே. ஜான் பால் II இந்த புனிதராக நாம் எல்லாம் வழிபடுகிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை அன்பு வாழ்க்கை, அதுவும் இறை இரக்கத்தை போற்றி அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு உற்சாகமாக ஆணித்தரமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை பெற்றிருக்கிற நாம் இன்று நம்முடைய வாழ்விலே யாரை அடித்தளமாக கொண்டிருக்கிறோம், யாரை வேறாக கொண்டிருக்கிறோம், எத்தகைய சட்டங்களை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டிருக்கிறோம், இப்படி நம்முடைய வாழ்வின் இவற்றையெல்லாம் நாம் கவனித்தோம் என்று சொன்னால் நாம் தருகின்ற கனிகள் நிச்சயமாக ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளாக இருக்க முடியும். இதை கவனிக்காமல், இறைவனுக்கு செவிசாய்க்காமல், இறை சட்டத்திற்கு செவிசாய்க்காமல், இறைவனுடைய பண்புகளை கடைபிடிக்காமல், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் எதிர்பார்த்து காத்திருந்தோம் என்று சொன்னால் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஆண்டுடைய ஆசீர்வாதம் வேண்டும், கனிகள் வேண்டும், அவருடைய எல்லா விதமான நலன்களும் இந்த உலகத்தில் நமக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்து நாம் நம்முடைய ஜபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோமே. ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது என்ன? இறைவனோடு கொண்டு எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, இறைவன் எனக்காக வைத்திருக்கக்கூடிய சட்டங்களும் திட்டங்களும் என்னுடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஆக நாம் வேர்களை முதலிலே கவனிப்போம், சட்டங்களுக்கு செவிசாய்ப்போம், இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்ப்போம், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்ற வாழ்வு என்னிலே இருக்கிறது என்பதை நாம் முதலில் கவனித்துக் கொள்வோம். அதன் பிறகு எல்லாமே சேர்த்து நமக்கு கொடுக்கப்படும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முதலிலே இறைவார்த்தையும் என்னையும் நாடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆக கடவுளுக்கு செவிசாய்த்து அவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்வில் 100 மடங்காக எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆகவே கவனத்தில் கொள்வோம். நமக்கு வாழ்வின் மையம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவரை மையமாக கொண்டு வாழ்ந்த அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே எடுத்து காட்டியிருக்கிற அனைத்தையும் நம்முடைய வாழ்விலையும் எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்வோம். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற பொழுது அன்னை மட்டுமல்ல, எல்லாரும் நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமுள்ள வாழ்வாக மாற்றுவார்கள். ஆண்டவரும் நமக்கு அபரிவிதமாக துணை புரிவார். தொடர்ந்து திருப்பலியில் ஜெபிப்போம். இறைவா பலியாக மாற்றிட வருவாய், என்னை ஏற்க வருவாய் இறைவா பலியாக மாற்றிட வருவாய். நான் என்னை தரும்போது என் உள்ளம் உன்னில் வாழும், உமக்காய் வாழ்ந்திட உன் பணி செய்திட தினம் ஏங்கும். என்னை ஏற்க வருவாய் இறைவா
பலியாக மாற்றிட வருவார். சகோதர சகோதரிகள் நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தை இறைவன் அன்னையா புனித மரியாளின் நினைவு நாளில் உமது மக்களின் வேண்டின காணிக்கைகளின் கனிவாய் கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு ஏற்புடையவனாக உமது அன்பர்களின் உதவி எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடோ எழுப்புங்கள். தேவனாயி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் சிறப்பாக தூய கன்னிமரியாளின் நினைவு நாளில் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். மரியாள் சிலுவை அடியில் நின்று உமது அன்பு மகனின் இறுதி விருப்பத்தின்படி மீட்கப்பட்ட எங்களை தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதலையும் இணைத்து மன்றாடும் திருச்சபைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அந்த அன்னை விண்ணக மகிமைக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரினால் மாட்சியுடன் வருமளவோ பயணமாகும் திருச்சபையை தாயன்போடு வேணி தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனித தூதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வணக்க தந்தையின் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனவு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளு கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இன்றைய நாளிலே நன்றி திருப்பலி ஒப்பு கொடுத்து உமது அருளின் ஆசியை நாடி நிற்கின்ற, அன்னையின் ஆலயத்தை நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். உமது அன்பையும் பராமரிப்பையும் ஆசிர்வாதத்தையும் எந்நாளும் இவர்களுக்கு பொழிந்து இவர்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் துறமும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவன் கன்னித்தாயான ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மூக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று அன்னை என்று திருத்தலத்தை தேடி வந்திருக்க உங்களுக்கு நீங்கள் கேட்க வரங்களை எல்லாம் அன்னை பெற்று நம்பிக்கையிலே இறைவனை நோக்கி விருக்கமுடன் மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக,
சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்திய போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை, குறிப்பாக எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வருமம், வைராக்கியம், கோபம், குற்றப்பழி உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, மன்னிக்காத தன்மை, போட்டி, பொறாமை, காய்மகாரம், வாழப்பொருக்கான நிலை போன்ற பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்கு நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்ன ஆண்டவர். அன்னை மரியாள் கடவுளோடு இணைந்து இறை திட்டத்தை செயல்படுத்தியதினாலே ஆண்டவர் எல்லா தலைமுறையும் போற்றப்படும் அளவிற்கு உயர்த்தப்பட்டது போல நீங்களும் இறைவனோடு இணைந்து செயல்பட்டால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தலைமுறையும் எல்லா தலைமுறையும் போற்றக்கூடிய உயர்த்தக்கூடிய ஆண்டவர் இவர்தான். இவரது விருந்திலே கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவா. அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம்.
மகிழ்வும் புனித வியாழனாம் ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம் ஒவ்வொரு பலியும் உயிர்ப்பின் ஞாயிறாம் ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவா அந்த இயேசுவை உணவாய் உண்போம் இந்த பாரினில் அவராய் வாழ்வோம் அந்த இயேசுவை உணவாய் உண்போம் இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். மன்றாடுவோமாக. இரக்க மிகுந்த இறைவா இயேசுவின் அன்னையாம் புனித கன்னிமேரியால் அன்புடன் நினைவு கூறும் நாங்கள் உமது ஒரே மகனின் திருவுடலின் இரத்தத்தின் நலமளிக்கும் அருட்சாதனமாக உட்கொண்டுள்ளோம். எவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு தேவையான வரங்களை இந்த அருட்சாதனம் அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் தந்தையாக இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் இளம் வந்து உமை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் அடைக்கல அன்னை வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் மற்றும் பெரு மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக தெரு பயணிகள் என்பதை இந்த திருப்பவனி எங்கள் நினைவுபடுத்தி என்று உம்மை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவர் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமா. ஆண்டவரே, உமது அன்னையின் திருவுருவம் தாங்கி இந்த பேரினை ஆசிர்வதையும் இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக உமது உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.